தமிழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு அவுடோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் எந்த தொழில்நுட்ப கருவிகளையும் படப்பிடிப்புக்கு வழங்க மாட்டோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டு நேற்று ஈவினிங் உங்கள் பத்திரிகை சந்திப்பில் கூட சொல்லியிருக்காங்க. அவங்க சில உண்மை நிலையை சொல்லலை. எதுக்காக இது நடந்தது ஏன்றதெல்லாம் கரெக்டாக அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் வந்தது. அவங்க தனியாக ஒரு யூனியன் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு மறுபடியும் அந்த அறிக்கையை அது நாங்கள் இல்லை வேறு யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் நிலம்பிக்கிற இடத்துல அவுடோர் யூனிட் ஓனர்ஸில் மெம்பராக இருக்கிற சில பேர் அந்த யூனியனில் மெம்பராக சேர்த்துருக்காங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு மெம்பராக சேர்த்திருக்காங்க. இந்த மெம்பராக சேர்த்திருக்கிறவங்க ஏற்கனவே லைட்மேன் யூனியனில் மெம்பராக இருந்தவங்க தான். இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சேர்த்து அவங்களோட நாங்கள் வேலை செய்வோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு லைட்மேன் யூனியன் நாங்கள் தொழில் பண்ணியிருக்கிற தொழிலை நம்பி நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு போட்டியாக ஒரு யூனியன் ஆரம்பிச்சதுனால அதில் போய் மெம்பராக சேர்ந்தவங்களை சேர்க்க வச்சவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விட்டாங்க. ஏன்னா இந்த 3 பேர் தான் கூட்டு போய் சேர்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் தொழில் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே அவுடோர் யூனிட் ஓனர்ஸ் எங்ககிட்ட பேசினாங்க, இது மாதிரி நடந்துட்டு இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உடனே அவங்கக்கிட்ட ஏசிஎஸ் ஓனரு, அந்த தற்காலிக தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு அவரு, நம்ம லைட்மேன் யூனியன் தலைவர் எல்லாரும் நாங்கள் ஃபோனில் கான்ஃபரன்ஸில் பேசி செல்வமணி சார் ஆக்சுவலாக செல்வமணி சார் இப்போ வந்துருதா தான் இருந்தது. அவர் துபாய் வேறு ஒரு விஷயமா போயிருக்காரு, நைட் தான் டிக்கெட் போட்டிருக்காரு. எப்படியாவது காலையில் வந்துடுறாரு, அவர் டிக்கெட் கிடைக்கல, வர முடியல. அதனால தான் இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சு பேசி இதுக்கு சுமூகமாக நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த 3 பேருக்கு தடை போட்டதை கூட நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், எக்யூப்மெண்ட் அனுப்புங்க. அப்போ மீட்டிங் பேசி முடிவு பண்ண பிறகு அதை நம்ம பரிசீலனை என்ன நடக்குதோ அதை படி நடக்கலாம்னு சொன்னோம். அன்றைக்கி நைட்டு எல்லாரும் ஒத்துட்டு போயிட்டாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒத்துட்டு போனவங்க மறுபடியும் திங்கக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி இல்லை நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம், இப்போ இருந்தே நீங்கள் அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கை வெளியிட்டால் தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, செல்வமணி சார் வந்துடுறாரு நாளைக்கு, நம்ம நாளைக்கு பேசி முடிக்கலாம், ஒரு நாள் தானே இருக்குது, இதுக்குள்ளே அர்ஜென்ட் பண்ணாதீங்க, ஒரு நாள் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, ஒரு நாள் இருங்கன்னு சொன்னோம். அவங்க அதை கேட்காம அதையும் மீறி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, இது மாதிரி தொழில் சாதனங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு. இதில் மிகப்பெரிய இது என்னென்னா, படங்களுக்கு ஓகே, சீரியல் அவங்களுக்கு தனி கான்ட்ராக்ட், அவங்க அக்ரிமெண்ட்டே தனி. சீரியல் டெய்லி கேசட் கொடுக்குறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மிக மிக அவசரம். அதுவும் பாருங்கள், செகண்ட் சண்டே 2 நாள் ஹாலிடே. அந்த 2 நாள் அவங்க ஷூட்டிங் பண்ண முடியாது, டபுள் பேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வேணும்னு இது பண்ணுற மாதிரி தான். இதுக்கு பேக்ரவுண்டு யாரோ இருந்து தூண்டுற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய உங்க தூண்டுறவங்க யாரு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இப்போ ஷூட்டிங் பெரிய பெரிய படம் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தை ஆக்சுவலாக ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பராக இருக்கிறது நடக்குது, அது எப்படியாவது நிறுத்தணும்னு ஒரு தப்பான கணக்கை போட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தோணுது அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இதையும் மீறி இன்னைக்கு ஒரு 6 சீரியல் நடந்துட்டு இருக்கு, 5 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, 2 ஹேடு நடக்குது. சூர்யா படம், விஜய் படம், ஜிவி பிரகாஷ் படம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இவங்க எக்யூப்மெண்ட் அனுமாட்டேன்னு சொன்னாலும் இந்த படமெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சீரியல் ஒரு 6 சீரியல் நடந்துட்டு இருக்கு. கார்த்திகை தீபம், புது வசந்தம், பவித்ரா, சக்திவேல், கண்மணி, அன்புடன், அன்னம், இதயம், இந்த சீரியல்லாம் நடந்துட்டு இருக்கு ரெகுலரா. இப்போ இது என்ன ஏது, நாங்கள் ஒரு நாள் அர்ஜென்ட் படாமல் இருங்க, வந்த பிறகு பேசி நம்ம எதுனாலும் தீர்த்துக்கலாம்னு சொல்லி அதையும் மீறி அவங்க அர்ஜென்ட் பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு இன்னைக்கு அவங்க படப்பிடிப்பு கருவி அறிக்கை மாற்றம் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இதையும் மீறி இவ்வளோ ஷூட்டிங் நடக்குது. இன்னைக்கு நிலைமை இதுதான் சார். இது எதுக்காக நடந்ததுன்று விரிவாக நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ இந்த மாதம் பாருங்கள், நம்ம இந்த 2 மாதமாக நம்ம நிறைய சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி, இதெல்லாம் இடையில இவங்களை தூண்டி விட்டு ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இந்த ஆட்டு படைக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அது யாருன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனா அதுதான் இப்ப நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியல. ஆனா ஒரு சக்தி இருக்கு,
அது உண்மை. அதுதான் சார். இல்ல சார், ஆதாரத்தோட சார்ஜ் பண்ண முடியலன்றத சொல்றோம். பட் இது நடக்குது, அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்க வந்து இப்ப வந்து ஒரு இடத்துல போயிட்டு இன்னைக்கு ஷூட்டிங்க்கு இதுக்கு எக்யூப்மெண்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு இவங்க அமைப்பு சாரா இவங்க அமைப்பில் இல்லாத ஒருத்தர் கேட்கிறோம். அவங்க சொல்றாங்க எங்களை மிரட்டுறாங்க சார்ன்றாங்க. நாங்க என்னத்த சொல்ல முடியாதுக்கு? அதுதான் சார், அதுதான் சார், யாருன்னு பேரை சொல்ல இல்ல. கரெக்ட் சார். இல்ல சார், ஒரே நிமிஷம். குற்றச்சாட்டுன்றது வைக்கிறோம். இப்ப அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில இல்ல நாங்க அனுப்ப மாட்டோம்னு சொல்லும் போது அது தவறானதா இல்லையா? அது ஏன் அவங்க ஒத்துக்கல? அதுவும் அவங்க ஒத்துக்கணும் இல்ல. அப்ப அவங்க தவறான தகவலை கொடுக்கும் போது நம்ம மட்டும் எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் நீங்க அனுப்புங்கன்னு சொல்றோம். நேற்று வரைக்கும் ஓகே அனுப்புறேன் ஒரு நிறுவனம் சொல்லுது. இன்னைக்கு வந்து இல்ல சார், நைட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி சொல்றாங்க சார், நாங்க வர முடியாது சார்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? இதுதான் சார், இது ஏதோ ஒண்ணு இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன் நான். சார் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் சார். நம்ம ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க சார் ப்ளீஸ். ஏன்னா இப்போ மெயின் இந்த ரீசன் உங்களுக்கு எதுக்காக நடக்குதுன்றது தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். இப்போ லைட்மேன் யூனியன் தலைவர் செயலாளர் கூட வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் வரவழைச்சோம். ஏன்னா உங்களுக்கு காரணம் வந்து அது இது இல்லைன்றது தெரியக்கூடாது. ஆக்சுவலா இன்னொன்று சொல்றேன், லைட் அண்ட் லைட்டு சென்னைக்கு வரக்கூடாதுன்றது அவங்க முக்கிய குறிக்கோள். இது வந்து 1.5 வருஷமா நடக்குது இந்த மேட்ரு. நாங்களும் 1.5 வருஷமா இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்பி இருக்கிற ஒரு யூனியன், அது ஒரு முதலாளிகள் யூனியன் வந்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம். சார் நீங்க லேட்டஸ்டா எக்யூப்மெண்ட் வந்தது, கேமராமேனுக்கு வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை கேட்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து அவங்கள தான் புக் பண்றாங்க. ப்ரொடியூசர் புக் பண்ணி இந்த கேமராமேன் வேலை செய்யும்போது நாங்கள் தொழிலாளிகள் நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் போய் வேலை செய்வோம்னு சொல்லும்போது அவங்க அதை கேட்கறதே இல்லை. எக்யூப்மெண்ட் புதுசும் வாங்க மாட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டை வச்சு இது வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. புது எக்யூப்மெண்ட்டும் வாங்க மாட்டேன்றாங்க. ஒரு நிமிஷம் சார் சொல்லிடுறேன். நீங்க வந்து கேக்குற விஷயம் வந்து ஒரு கம்பெனி பிராண்ட் கேக்குறீங்க சரிங்களா? ஆனா வந்து அவங்க எல்லாம் கம்பெனி பிராண்ட் இருக்கா? நேத்து சொன்ன விஷயம், நேத்து பிரஸ் மீட்ல நாங்க தான் கேட்டோம். ஆனா நீங்க வந்து கேக்குற பிராண்ட் வந்து சைனா பிராண்ட் கேக்குறீங்களா? நாங்க ஏன் சைனா பிராண்ட் வாங்கிக்கணும், நல்ல பிராண்டே வாங்கி வச்சுக்கிறோம், அதுவே ஒட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து பெப்சில வந்து இந்த மாதிரி லைட் வந்து இது மாதிரி வந்து இந்த லைட் கேமராமேன் வந்து இந்த லைட் தான் வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வற்புறுத்துறாங்க அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கு வந்து என்ன சார் பதில்? சார் இப்போ சைனா எக்யூப்மெண்ட் கேட்டால் சைனா எக்யூப்மெண்ட் நீங்கள் கொடுங்க சார். கொடுக்கலன்னா இருக்கிறது தான் எடுப்பாங்க. ஒரு கேமராமேன் வந்து கிரியேட்டிவாக அவர் பண்ணுன்றதுக்கு அவர் பண்ணுறாரு. அப்போ அவர் கிரியேட்டிவாக பண்ணும்போது அவருக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நம்ம வேலை. அது முடியாது. என்கிட்ட இருக்க லைட்டை வச்சு நீ எப்படி நம்ம சொல்ல முடியுமா சார்? அந்த இல்லைன்னா எதுக்கு சார் கேட்குறாங்க? இல்லை இல்லை, உதாரணம் சொல்றேன், சோனி பேனசோனிக் சரிங்களா, 2 கம்பெனி சார். ஆனா வந்து காலிமான் எழுதும்போது சோனி பேனசோனிக் லைட் வேணும்னு கேக்குறாங்க சார். அது ரெண்டுமே கம்பெனி எப்படி சார் ஒரே இதுல வரும் சார்? இல்லாத பிராண்ட் வராது எப்படி சார் கேட்பாங்க? நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னாக்கா அது உண்மை நான் எப்படி நம்புறது? அவங்க தான் சார், நாங்க பெப்சிக்கு கேமரா லெட்டர் கொடுக்க சொன்னோம். லெட்டர் கொடுத்து ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு நாங்க ரவிபிரசாத் யூனிட்டுக்கு கொடுத்தோம். ஆனா அவங்க அதுல பாதி கூட அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லாம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது. நாங்க சொல்லியிருக்கணும் எல்லாத்துக்குமே அப்பப்ப. நமக்குள்ள வேணாம், நம்ம கருத்து வேறுபாடு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாம இருந்தோம். அவங்க கையில் கொடுக்க முடியல சார். சினிமாவின் கடவுள் மாதிரி வந்து செல்வமணி செயல்படுறான்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? இதெல்லாம் எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல சார். இது வரைக்கும் அவர் வந்த பிறகு தொழிலாளி கிட்ட தான் அவருக்கு கெட்ட பேர். முதலாளிக்கு சாதகமா பேசுறாரு. அவர் வந்த பிறகுதான் இண்டஸ்ட்ரி இல்லாத அளவுக்கு 2 பேட்டா வாங்கிட்டு 1.5 பேட்டா ஆக்குறதும், ஜெர்னி 2 பேட்டா கொடுத்திருந்தது 1/2 பேட்டா ஆக்குறதும் அவர் வந்துதான். இது வந்து முதலாளிகளுக்கு நன்மையா இல்லையா? இது பலமுறை சொல்லியிருக்கோம். அது நீங்களும் யோசித்து பார்க்கணும்ல. பலமுறை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அவர் வந்து தொழிலாளி கிட்ட கெட்ட பேர் என்ன சார், வந்து நீங்க எல்லாத்தையும் குறைச்சிட்டீங்க அப்படின்னு. அவர் வந்து முதலாளி நல்லா இருந்தா நம்ம தொழிலாளிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை சாந்தப்படுத்திட்டு எங்களை அமைதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. இது எப்படி தப்பானவர் சொல்ல முடியும்? பெப்சி மாதிரி ஒரு சங்கம் இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிரதான சங்கம் இல்லாததான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. சரி, ஒரு குறிப்பிட்ட தொழில் தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றாங்க, இதே மாதிரி ஒரு சங்கத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க சொல்றீங்களா உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க தான் கொடுத்தாங்க, பத்திரிகையில அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு அட்ரஸ் இல்லை, வேற அட்ரஸ் அப்படின்னாங்க. அடுத்த நாள் வந்து எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட்ல இருந்து அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க. அப்ப நாங்கள் எதை எடுத்துக்கிறது? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம்.
ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாங்க, நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் அட்ரஸ் சேம்பர் வந்து கேட்ட உடனே அட்ரஸை மாற்றினாங்க. அதே மாதிரி இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பத்திரிகையில் வந்திருக்குல்ல, எல்லா இதுலையும் வந்து சில நியூஸ்லையும் உங்களுக்கும் தெரியல. அடுத்த நாள் வந்து இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. இது ஒவ்வொரு நாள் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எதை எடுத்துக்கிறது? சினிமா துறையில ஒவ்வொரு சங்கங்களும் வந்து ஒரு உறுப்புகள் மாதிரி தான். எல்லாம் ஒன்னா இருந்தாதான் எல்லாம் சரியா போக முடியும். இப்ப நீங்க எல்லாம் ஒரு போக்குல இருக்கும்போது இது எப்பதான் இது முடிவு போகுது? இதெல்லாம் இது ஈகோ அப்படின்றாங்களே. இந்த சார் எங்களை பொறுத்த வரைக்கும், பெப்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் தான் சார் இருக்கும். எங்களுக்குள்ள வேற்றுமே இல்லை சார். நாங்கள் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 அங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கே தவிர எங்களுக்கு ஒன்றும் அது மாதிரி இல்லையே. எங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஏதாவது அது மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. எல்லாம் உட்கார்ந்து சொன்ன மாதிரி இல்ல அதான் லைட் இஷ்யூவே ஒரு பிரதான இஷ்யூவா சொல்றாங்க சார். இந்த லைட் இஷ்யூ எதுக்கு வந்ததுன்னு நான் ஒரு லைட் மேனுங்களுக்கும் அவங்களுக்கு எதுக்கு வந்து இது வந்து காரணத்தை சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூட்டு வந்து நான் வேலை செய்ய வேண்டி போகும்போது உங்ககிட்ட எனக்கு எப்படி வேலை செய்ய மனசு வரும்? முக்கிய குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க சார், நீங்க வந்து வேற யூனியன்ல போயிட்டு அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்களா, சரிங்களா? அவங்க ஃபங்க்ஷன் போனதுனால நீங்க கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து நீயே அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே உடைச்சு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை என்ன சார்? இப்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன், அது கூட நீங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த இருக்கு சார் நியாயம்? சார் நீங்க சந்தோஷமா அவர் நிகழ்ச்சிக்கு போய் நாங்க எதுக்கு சொல்றோம்? ஒரு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நீ போய் நீங்க ஃபார்ம் வாங்குறது எல்லா எவிடன்ஸும் லைவ்ல எங்களுக்கு இருக்கு ஆதாரம். இவர் வந்து ஃபார்ம் போய் வாங்கி அதில் கையெழுத்து போட்டு ஆளுங்களை கையெழுத்து போட்டு வைக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. அதனால தான் அவர் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லுதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அந்த மாதிரி பண்ண ஒரு 3 பேருக்கு தான் நம்ம பண்ணாங்களே தவிர எல்லாருக்கும் நாங்கள் சொல்லல. அந்த 3 பேரு கூட வந்து எங்கள் ஆளுங்க வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை சார், அங்கே போக மாட்டேன்றாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் உங்ககிட்ட டெய்லி உன்னை காப்பாற்றுறதுல, உனக்கு வேலை செய்யறதுல, உனக்கு எக்யூப்மெண்ட் எடுத்து போய் வேலை செய்ய காசு சம்பாதிக்க கொடுக்குறது நான். நீ எனக்கு ஏத்தாப்புல இன்னொருத்தனை கூட்டு போயிட்டு நாளைக்கு வந்து அவனை வச்சு செய்வேன் போது உன் கூட இன்னைக்கு வந்து எப்படி சார் செய்வேன்? சரி நீ அவனை வச்சு செஞ்சுக்கோப்பான்னு சொன்னாங்க. இது என்ன தவறு சொல்லுங்க? தயாரிப்பாளர் சங்கம் ஒரு லாஸ்ட் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அதுல வந்து மேனேஜர்ஸ்லாம் வந்து ஒரு மாஃபியா மாதிரி செயல்படுறாங்க, சரிங்களா? அது வந்து பெப்சி வந்து உடனடியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துருக்கீங்க லெட்டர்ல, சரிங்களா? அதெல்லாம் வந்து அது அவங்க எல்லாம் வந்து தலை எடுக்கலாம்ல சார்? உங்களுக்கு இன்னைக்கு நாங்க மாஃபியாவை தெரியுது, ஆனா ஒவ்வொரு முறை பெப்சி மீட்டிங் எங்க ப்ரொடியூசர் கவுன்சில் நடக்கும்போது மேனேஜ் யூனியன் எங்க கூட அனுப்பிச்சிடுங்க, மேனேஜ் யூனியன் எங்க கூட வந்துருங்க, பெப்சில் நீங்க வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்களை கூப்பிடுறாங்க. ஏன்னா நானும் மேனேஜ் யூனியன் செக்ரட்டரி தான், அதுக்காக சொல்றேன். எங்களை கூப்பிடுறாங்க அவங்க, நீங்க எங்க கூட இருந்துக்கோங்க, எங்க கூட இருந்துக்கோன்னு கூப்பிடுறாங்க. நாங்க மாப்பியா இருந்தா ஏன் அவங்க கூட கூப்பிடுறாங்க? அவங்க ஓபனாவே லெட்டர் பேர்ல போட்டாங்க சார். சில பேரால தான் வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படினு. அத நாங்களும் சொல்றோம். இப்ப சில பேர் பண்ற மேலனால தான் இவ்வளவு பிரச்சனை. அது ஒரு சில பேர் தான், எல்லா ப்ரொடியூசரும் கூட சொல்லல. ஒரு சிலர் இன்னைக்கு படம் அவங்க எடுக்கல, படம் எடுக்கிறது எப்படி போனா என்னன்ற இடத்துல அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். சரி, இன்னொரு விஷயம், இப்ப தயாரிப்பாளர்கள் சங்கத்தை தாண்டி தயாரிப்பாளர்கள் வந்து சில நடிகர்கள் முன்பணம் பெற்றுட்டு தரல, படம் குறிப்பிட்ட தேதியில படம் நடிச்சு கொடுக்கல, டேட் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தயாரிப்பாளர்கள் இடத்துல இருக்கு. இதே சினி அவுட்டோர் அசோசியேஷன்ல இருந்து கடந்த வருடம் ஒரு புகார் வந்துச்சு. என்னன்னா வெளியில இப்ப தயாரிப்பாளர்கள் வந்து வெளியில இருந்து வர தெலுங்கு மலையாளத்துல இருந்து வர தயாரிப்பாளர்கள் அவங்க ஊர்ல இருக்க அந்த தொழிலாளர்களை வச்சு எக்யூப்மெண்ட் வச்சு படம் நடத்துறாங்கன்னு சொல்லி பெப்சி கிட்ட நாங்க வந்து முறையிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடத்தக்கூடாது, தமிழ் படங்கள் இப்படி நடத்தக்கூடாது, பெப்சி வந்து ஒரு நல்ல முடிவை எங்களுக்கு எட்டி தரும்னு சொல்லி அவங்க வந்து கடந்தோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதுல வந்து என்னன்னா தயாரிப்பாளர்களுக்கு அந்த பிரச்சனைகளையும் பெப்சி வந்து கலையில அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தயாரிப்பாளர்கிட்டே இருக்கு. இப்ப ஒண்ணுல இப்ப கதிரேசன் சார் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, அவர் சங்கம்ன்றதை தாண்டி ஒரு தயாரிப்பாளரா அவரோட பிரச்சனை. இப்ப இந்த சினி அவுட்டோரோட பிரச்சனை நேத்து வந்து இந்த மாதிரி நாங்க எக்யூப்மெண்ட் அனுப்ப மாட்டோம் அப்படின்றது. இந்த பிரச்சனைகள்லாம் கலைஞ்சு தர வேண்டியது பெப்சி தான். ஆனா பெப்சி கிட்டே இந்த பிரச்சனை வருது அப்படின்றப்போ எப்படி இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இது? அதர் ஸ்டேட்ல இல்ல ஒரே நிமிஷம் தான், அதர் ஸ்டேட்ல இருந்து எக்யூப்மெண்ட் வரவழைச்சது யாரு? பெப்சி இல்ல, நாங்க வரவழைக்க முடியாது. ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு இந்த யூனிட் அவங்க தான் புக் பண்றாங்க. அவங்க புக் பண்ணும்போது நாங்க வேலை செய்யறது தான் எங்களோட வேலை. நாங்க அவங்கள வேலை செஞ்ச தொழிலாளிகளை வந்து எங்களுக்கு இத்தனை % இங்க வேலை செய்யணும் நாங்க அவங்க கிட்ட சொல்லி தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க ஆளுங்களும் அவங்க ஆளுங்களும். அப்ப 10 பேர் லைட் மேன் வந்து அங்கிருந்து அவங்க 2 பேர் தான் வரணும். ஹைதராபாடோ பாம்பேல இருந்து யூனிட் வந்தா 2 பேர் தான் வரணும், இது 8 பேர் இங்க வேலை செய்யணும். அதுக்கு அவங்க ஒத்துட்டு வேலை செய்யலாம். இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு 10 பேர் கூப்பிட்டா கம்பல்சரி அவங்க அங்கிருந்து 10 பேர் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறீங்களா? சரிங்களா? நாங்க நெருக்கடி கொடுக்க முடியாது. எங்களுக்கு வேலை தான் நாங்க நெருக்கடி கொடுப்போம். அவங்க அங்கிருந்து 10 பேர் வரணும், நாங்க எப்படி கொடுப்போம்? இல்ல 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 அவங்க சொன்னது சொல்றீங்க, ஆனா தப்பான தகவல் சார். நாங்க அப்படி பண்ணல. அங்கிருந்து வர்றது வந்து அவங்க விருப்பம். ப்ரொடியூசர் புக் பண்றாரு, அவங்க விருப்பம். அது
எங்கள் சைடு அவ்வளோ இல்லை சார். அது எங்கள் சைடு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறது அங்கேருந்து 10 பேர் இந்த யூனிட் 10 பேர் வேணும்னா 2 பேர் தான் அவங்க வரணும். 8 பேர் எங்கால தான் வேலை செய்யணும்னு அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. முடியாத பட்சத்தில் லைட் உடைக்கிறதுலாம் நடக்குதாங்க சார்? இல்லை சார், அது மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இல்லை என்னன்னா இல்லை அவங்க கற்பனையா சொல்ல மாட்டோம் சார். இல்லை நீங்கள் கற்பனையாக சொல்கிறேன்னு சொல்கிறவங்க கற்பனையாக சொல்லலாம். நீங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னு நாங்கள் சொல்லலை. அவங்க அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடந்து ஏதாவது நடந்துருந்தாக்கா அதை இது பெருசுப்படுத்தி இப்படி 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 சொல்றது அது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த மாதிரி தான் தவிர எதுவும் அது மாதிரி நடக்கல. எப்பதான் இந்த பிரச்சனைகள் களையப்பட்டு சார் சீக்கிரம் கலையணும்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு எங்கள் தலைவர் வந்துடுறாரு. வந்த உடனே ஒரு மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி பேசுகிறோம். முடிவு வரும்னு நல்லபடியாக முடிவு வரும்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து இதுக்கு தான் ஒரு 2 days அர்ஜென்ட் படாதீங்கன்னு எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணோம். ஒத்துக்கிட்டு போனவங்க அடுத்த நாள் அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விடுறது கூட எப்படி விடுறாங்க தெரியுமா? இதெல்லாம் சொன்னா நமக்கு கொஞ்சம் மறுபடியும் அது வேற மாதிரி போகணும். சார் யூனிட் அதான் சொல்றேன் சார். அந்த அறிக்கை விடுறதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்றேன் சார். அன்னைக்கு நைட்டு தான் சார் பேசணும்னாங்க எல்லாருமே. நைட்டு 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். மிட் நைட் 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் கான்ஃபரன்ஸ்ல. எல்லாமே சேர்த்து சுமமா முடிஞ்சுது. நேற்று கூட பாருங்க, இதில் செயல்படுற அந்த அங்கே இருந்த தலைவர் ரவி பிரசாத் யூனிட் நேற்று 11 மணிக்கு தான் அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க. சார் இந்த அறிக்கை பெப்சிக்கு வரல சார். இது வரைக்கும் அவங்க வலைத்தளத்தில் விட்டாங்களே தவிர வாட்ஸ்அப்பில் அங்கங்கே போச்சு தவிர எங்களுக்கு லெட்டராக வரல. ஆனால் நேற்று 11 மணிக்கு இவங்க வந்து இந்த நியூஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரவி பிரசாத் ஓனர் தான், அவர் தான் தலைவர். அங்கே இப்போ ஏதோ தற்காலிகமாக இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் பட் அவர் தான் தலைவர். உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் எழுதி கொடுத்துருக்குதா ஒரு தகவல் வந்தது. அவரு 9 மணிக்கு இட்லி கடைன்ற படத்துக்கு அவுடோருக்கு வண்டியோட லைட் எக்யூப்மெண்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு யூனிட்டுக்கு 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு அனுப்புறாரு. ஏன் இவருக்கு வந்து இது நல்லா இருக்கணும், யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அவர் நிறுத்திருக்கலாம்ல? ஏன் அவர் மட்டும் 9 மணிக்கு வண்டியை வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு வர்றாரு? அது இல்லைங்க சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு யூனியன் தலைவர், எல்லாருக்கும் உங்க உங்களுக்கும் நீங்க அந்த வண்டியை 9 மணிக்கு அனுப்பிச்சிட்டு 10 மணிக்கு வந்து அறிக்கை கொடுக்குறீங்க. சென்னைக்குள்ள மட்டும் தான் நாங்க வந்து வேலை நிறுத்தம் பண்றோம். மத்த ஸ்டேட்லாம் சார் நேத்து சென்னையில தான் சார் யூனிட் போகுது. நீங்களே சொன்னாங்க சார் அவங்க. அதான் உங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கிறீங்க அந்த டைம். அதுதான் நாங்களும் கேட்டோம். நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க சார், செல்வமணி சார் வந்துடுறாரு பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்றோம்ல, அது கேட்டுக்கலாம்ல. இதே வந்து இவங்க வந்து இந்த 3 பேர் மேல போட்டாங்கன்னு அதுல ஒரு ஆள் வைரமணின்றது அவரு வந்து இன்னொரு யூனிட்டை செட் பண்ணி தலைகோணத்துக்கு சஞ்சய் விஜய் படத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. யாரும் வேலையெல்லாம் நிறுத்தலை சார். எங்க ஆளுங்க எல்லாருக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க தான் எக்யூப்மெண்ட் அனுப்ப மாட்டேன்றாங்களே தவிர எங்க ஆளுங்க சரி எந்த சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படின்னு சொல்லி போன தடவை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஆமா சார், சொல்லியிருக்காரு. சட்டசபை நடந்துட்டு இருக்கு, இது முடிச்சிட்டோம் சார், முடிஞ்ச பிறகு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க சார். நிறைய வாட்டி நாங்களும் அப்ரோச் பண்ணி தான் இருக்கிறோம். அவங்களுக்கு டைம் இல்லை. இது அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சட்டசபை போயிட்டு இருக்கிறது, அது முடிஞ்ச பிறகு பண்ணலான்னு இருக்காரு. அநேகமாக இன்னும் ஒரு 2-3 நாள் அது பண்ணிக்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை இந்த லைட் யூனியன் வரைக்கும் வந்திருக்கு சார். எந்த காரணமா இருக்கு? ஏன்னா எல்லாமே சொல்ற வார்த்தை வந்து செல்வமணி செல்வமணி செல்வமணி, வேற எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க. அது அந்த பக்கம் யாருன்னு சொல்லுங்களேன். இங்க செல்வமணின்றீங்களா அவங்க சொல்றது? அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் அங்க யாருன்றது ப்ராப்ளத்தை சொல்லுங்களேன். அங்க நாங்க கேட்டு போறாங்க. அதான் அங்க கேட்டு 2 சேர்த்து பண்ணுங்க சார், நல்லா இருக்கும். ஒரே அங்கே எங்களுக்கு எல்லாமே சார். நாங்க வந்து எல்லாருக்கும் வேலை செய்யறோம். இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் செய்யணும் கட்டுப்படுத்துறாங்க. நாங்கள் 25,000 தொழிலாளர் வச்சு இவங்களுக்கு தான் வேலை செய்யணும் நாங்கள் சொல்ல முடியல. நாங்கள் அந்த காலத்துல இருந்து சாம்பரு கில்டு தயாரிப்பாளர் எல்லாருக்கும் வேலை